பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு எல்லாவற்றிலேயும் ஜெயம் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. நம் தேவன் நம்மேல் வைத்த அன்பு உண்மை. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தரளி வெளிப்படுத்தினார். இதே ரோமர் 8:39 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவில் இருக்கிறது. அதாவது பிதாவாகிய தேவன் தம்முடைய முழு அன்பையும் கிறிஸ்துவில் வைத்து, அதே 8வது அதிகாரம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பையும், அதாவது நம் மேல் அவர் என்ன அன்பு, எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறாரோ அந்த அன்பையெல்லாம் இயேசுவில் வைத்து இயேசுவையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரலோக அன்புதான் மெய்யான அன்பு, மாயமில்லாத அன்பு, விட்டு விலகாத அன்பு, விட்டு கொடுக்காத அன்பு. அப்படி நம்மேல் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு கூறுகிறவரால் நான் ஜெயிப்பேன். என்மேல் அவர் வைத்த அன்பு உண்மை. அதற்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனே எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவர் தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக தந்திருக்கிறார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அவரோடே அருளாதிருப்பது எப்படி என்று அந்த 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய லைஃப்ல எந்தெந்த பகுதியில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம், எந்தெந்த பகுதியில் டவுனாக ஃபீல் பண்ணுறோம், அந்த காரியத்தில் ஜெயிக்கணும். யார் மூலமாய் ஜெயம்? கிறிஸ்துவின் மூலமாய். அன்பு கூறுகிறவராலே ஜெயம். எனவே நம்பி அவரை பற்றி கொள்ளுங்கள், அன்பில் நிலைத்திருங்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு உண்மையப்பா. உம்மாலே நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் மாறுவோம் என்ற நம்பிக்கையை நீர் இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு தந்து பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. அப்படியே யார் யார் எந்தெந்த பகுதியில் எழும்ப முடியாமல் இருக்கிறார்களோ அதிலே கர்த்தர் கொடியேற்றி ஜெயத்தை கிருபையாய் சுதந்தரிக்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.